ஏங்க அதாவது எப்படின்னா 9 நவக்கிரகங்கள், அதாவது 9 நவக்கிரகங்களும் பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அது வேலையை அது வாட்டில் செஞ்சுட்டே இருக்குங்க. 9 நவக்கிரகங்களும் அப்போ அந்த 9 நவக்கிரகங்களும் நட்சத்திரங்களும் திதிகளும் அவங்கவுங்க வேலையை அவங்க வாட்டில் செய்வாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு காரகத்துவம் இருக்குது, அந்த காரகத்துவத்தை வச்சு செய்வாங்க. இப்போ சூரியன்னா என்ன செய்யுமா, இப்போ ஆண் கிரகம் அப்படின்னு எடுத்துட்டா, சாதகத்தில் ஆண் கிரகம்னு எடுத்துட்டா சூரியன் செவ்வாய் இவெல்லாம் வந்து எப்படின்னா குரு பகவான் ஆண் கிரகங்கள். சூரியன் செவ்வாய் குரு ஆண் கிரகங்கள். ஆண் தன்மையே அவங்க கொடுப்பாங்க. இப்போ காரகத்துவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரம் சிரம் உபயம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. சரத்தில் ஆண் தெய்வம் இருந்தால் என்ன, சிரத்தில் ஆண் தெய்வம் இருந்தால் என்ன, உபயத்தில் ஆண் தெய்வம் இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ சரத்தில் ஆண் தெய்வம் இருக்குது, இப்போ செவ்வாய் இருக்குது, சூரியன் இருக்கார், குரு இருக்காருன்னா அவசரம் சுறுசுறுப்பு நல்லா ஒரு சூட்டிக்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே பெண் வீட்டில் இப்போ ரிஷவத்தில் வந்து சூரியன் செவ்வாய் குருலாம் ஆண் கிரகம் அங்கே இருக்குதுன்னா அது தன்மையே மாறி வரும். இதுதாங்க சாதகத்தில் பார்த்திங்கன்னா ஆண் கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது, பெண் கிரகங்கள் அப்படின்னு. அதே பெண் கிரகம்னு வச்சுங்க, சந்திர பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான். என்னதுங்க, சந்திர பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான்லாம் பெண் கிரகமாக மாறும். அப்போ இந்த பெண் கிரகங்கள் வந்து ஆண் கிரகம் வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுங்க, பெண் கிரகங்கள் ஆண் கிரகம் வீட்டில் இருக்கும்போது பார்த்தா அந்த சுறுசுறுப்பை கொடுக்கும், ஆண் மாதிரி தன்மை கொடுக்கும், அந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எதையுமே. இப்போ ராகு பகவான் பெண் தெய்வம் அப்படின்னாலே உக்கிரமான காளி துர்க்கை அந்த மாதிரி நல்ல பவரான தெய்வமாக வரும். அதே நேரத்துக்கு வந்து சுக்கிர பகவான் அப்படின்னு சொன்னாலே பெண் கிரகம் அப்படின்னாலே அழகு சம்மந்தப்பட்டது, புடவை நகை நட்டு ஆடை அனுபவிக்கிறதுல அதை வந்து ரொம்ப ஆசைப்படுறதுல சுக்கிர பகவான். சந்திர பகவான்னா தாய்மை பண்பு, குழந்தை பிறந்தவங்க இப்போ குழந்தை பிறந்துருது, அவங்களுக்கு ஒரு 2-3 குழந்தை இருக்குது, அதை வளர்த்துறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது சந்திர பகவானோட ஆதிக்கம். இதெல்லாம் வந்து தாய்மை பண்பாக இருப்பாங்கன்னு வச்சுக்கலேன். இப்போ ஆண் கிரகம் பெண் கிரகம் இப்படிங்கிற ஒரு கணக்கில் நம்ம கொண்டு வரோம். ஆண் கிரகம் அப்படின்னா சூரியன் செவ்வாய் குருலாம் ஆண் கிரகம், ஆண் தன்மையை பழிக்கும். அதில் வந்து எதுலேயுமே அவங்க கெப்பாசிட்டி கௌரவமாக இருப்பாங்க. அவங்க இந்த 27 நட்சத்திரத்தில் எந்தெந்த நட்சத்திரம் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வேலை சுறுசுறுப்பு ஆக்டிங் எல்லாமே இருக்கும். இப்போ சந்திர பகவான் சுக்கிர பகவான் ராகு பகவான்லாம் பெண் கிரகம். அவங்க அந்த 27 நட்சத்திரத்தில் எந்தெந்த நட்சத்திரம் இருக்காரோ என்ன திசை பற்றி ஓடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேலை பார்ப்பாங்க. அலிக்கிரகம்னு சொல்லுவாங்க. இப்போ பெண் பாதி ஆண் பாதி அலிக்கிரகம். அலிக்கிரகத்துக்கு குறிப்பிடுறது வந்து புதன் பகவான் தான் அதிகமாக வந்து அலிக்கிரக குரு. அலிக்கிரகம் அப்படின்னா இப்போ எந்த கிரகத்தோட போய் சேர்ந்துருக்கார புதன் அந்த பக்கமே சாத்தி பேசுவார். இன்னொரு கிரகத்தோட போய் அந்த புதன் சேர்ந்துருந்தாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே பேசுவார். இதுதான் வந்து அவருடைய அலிக்கிரகம். அப்போ அந்த அலிக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா சனி பகவான், கேது பகவான், சனி பகவான், கேது பகவான், புதன் பகவான் சேர்ந்துருந்தால் அலித்தன்மையை கொடுக்கும். அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஆணாக பிறந்திருப்பாங்க, அவங்க அலித்தன்மையாக மாறிடுவாங்க. அதுதான் வந்து அலிக்கிரகம். அதாவது ஆண் கிரகம் பெண் கிரகம் அலித்தன்மை உள்ள கிரகங்கள் இதுதான். இதை வந்து நம்ம மெயினாக சாதகத்தில் 12 பாவம் 27 நட்சத்திரம் 108 பாவத்தில் நம்ம அது எது எங்கே இருக்குதோ. இப்போ சனி பார்வையில் புதன் இருக்கார், கேது நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா அவங்க அலித்தன்மையாக தான் இருப்பாங்க, ஆணாக இருப்பாங்க, பெண் மாதிரி இருப்பாங்க. அதே பாருங்கள், இவங்க வந்து ஆண் கிரகம் சூரியன் செவ்வாய் குரு இவங்க நட்சத்திரத்தில் இவங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதே பாருங்கள், அவங்க வந்து ஆண் தான், ஆனால் பெண் தன்மையாக மாதிரியே ஒரு மாறுவாங்க. பெண் இருப்பாங்க, அவங்க பார்த்திங்கன்னா ஆண் தன்மையாகவே மாறுவாங்க. இதெல்லாம் வந்து சாதகத்தை கணித்து பார்த்தா தெளிவாக இவங்க யார் என்ன ஒரு பொண்ணை கொடுத்தா இவங்க வந்து திருப்திப்படுத்த முடியுமா முடியாதாங்கிறத தெளிவாக சொல்லலாம். ஆண் கிரகம் பெண் கிரகம் அலிக்கிரகம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணி ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 24 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.